வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 6 நாள் 18 செவ்வாய்க்கிழமை மார்ச் 31, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நல்லூர் வட்டம் பெண் ஆளுமைகள் துறை பொறுப்பாளர் மீனாம்பிகை அவர்களின் கணவர் சந்திரசேகர் இன்று காலை இயற்கை எய்தினார். அன்னாரது மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. ஓடி விளையாடு விளையாட்டு வீரர்களுக்கு வரவேற்பு. பூங்குணம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மார்ச் 30 அன்று திங்கட்கிழமை கடந்த மார்ச் 26, 27 தேதிகளில் சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான ஓடி விளையாடு திட்டத்தின் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களை வரவேற்று நடைபெற்ற பாராட்டு விழாவில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பெற்றோர்கள், ஊர் மக்களும் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டி பாரதி நகர் மாரியம்மன் கோவிலில் இருந்து மாலை மரியாதையுடன் மலர் தூவி மேலதாளத்துடன் மாணவர்கள் ஊர்வலமாக பள்ளிக்கு அழைத்து வரப்பட்டு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர். அரசியல் அறியாமையை போக்கும் அரசமைப்பு சாசனம் புதுக்கோட்டையில். பேராசிரியர் விஸ்வநாதன் ஆர்வம். பேராசிரியர் விஸ்வநாதன் பணி ஓய்வு பெற்றவர். ஆனால் அவர் அப்படி ஓய்வெடுக்க விரும்பவில்லை. காரணம் சமூகத்தின் இன்றைய அவல நிலை. இந்த அவலங்களை போக்க வேண்டுமானால் மக்கள் அரசியல் விழிப்புணர்வு பெற வேண்டியதே இன்றைய அடிப்படை தேவை. அந்த விழிப்புணர்வை மக்களுக்கு அளிக்க சிறந்த ஆயுதம் அரசமைப்பு சாசனம் என்ற ரகசியத்தை நாட்டிற்கு உணர்த்தியவர் பேராசிரியர் பழனித்துரை அவர்கள். புதுக்கோட்டை மாவட்டம் கள்ளக்குறிச்சி ஸ்ரீ பாரதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மார்ச் 30 அன்று பேராசிரியர் பழனித்துரை அவர்கள் தாம் எழுதி வெளியிட்டுள்ள அரசமைப்பு சாசனம் ஓர் எளிய அறிமுகம் என்ற நூலினை அறிமுகப்படுத்தி ஆயிரக்கணக்கான மாணவிகளிடையே உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சிக்கு கல்லூரி தாளாளர் குரு தனசேகரன் தலைமை வகித்தார். ஸ்ரீ பாரதி கலை அறிவியல் மகளிர் கல்லூரி அரங்கில் நடைபெற்ற இவ்விழாவில் கல்லூரி நிர்வாக அறங்காவலர் ஆ. கிருஷ்ணமூர்த்தி, முதன்மை செயல் அலுவலர் தா. விவேக் ராம்குமார், இயக்குனர் முனைவர் மா. குமுதா ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் அரசியல் அறியாமையை போக்கி விழிப்புற்ற சமுதாயத்தை உருவாக்கவிருக்கும் இந்த நூலினை புதுக்கோட்டை பேக்கரி மகராஜ் நிறுவனம் 215 மாணவிகளுக்கு வழங்கியுள்ளது. இந்த அரசியல் அமைச்சட்டம் நடைமுறைக்கு வந்து 77 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அது ஒரு மக்கள் சாசனம். மக்கள் தங்களுக்கான அரசாங்கத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு தாங்களே வழங்கி கொண்ட சாசனம். ஆனால் அதை மக்கள் முழுமையாக புரிந்து கொண்டிருக்கிறார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அரசும் மக்களும் அரசமைப்பு சாசனத்தை எந்த அளவுக்கு உள்வாங்கி புரிந்து உணர்ந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வருகிறார்களோ அந்த அளவுக்கு அத்தகைய ஆட்சி எல்லா தரப்பு மக்களுக்கும் நற்பயன்களை தரும். அறிவார்ந்த சமூகத்தின் முக்கிய கடமை இக்காலகட்டத்தில் அரசமைப்பு சாசன முகப்புரையை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதுதான். அதற்கு மாணவிகள் முன்வர வேண்டும் என்று பேராசிரியர் பழனித்துரை கேட்டுக்கொண்டார். உரையின் நிறைவில் வருகிற தேர்தலில் வாக்குக்கு பணம் வாங்க மாட்டோம், எங்கள் குடும்பத்தினரையும் வாங்க அனுமதிக்க மாட்டோம் என்று மாணவிகள் உறுதியளித்தனர். முன்னதாக கல்லூரி முதல்வர் கவிதா வரவேற்புரையாற்றினார். வாசகர் பேரவை செயலர் சா. விஸ்வநாதன் அறிமுக உரையாற்றினார். நிறைவாக தமிழ்துறை பேராசிரியர் இந்திராணி நன்றி கூறினார். நிகழ்வில் மருத்துவர் ராம்தாஸ், உலக திருக்குறள் பேரவை தலைவர் சத்யராம் ராமுகண்ணு, விவசாய சங்க தலைவர் கோ. ச. தளபதி, HIV உள்ளோர் சங்க மாவட்ட தலைவர் ராமசாமி மற்றும் ஏராளமான பேராசிரியர்களும் கலந்து கொண்டனர். விழாவின் நிறைவில் அரசமைப்பு சாசன முகப்புரையை வாசிக்க மாணவிகள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. கல்வி கோயில்துறை மாநில பொறுப்பாளர் யோகேஸ்வரி தமிழகத்தில் 4 நாள் பயணம்.
கல்வி கோயில் துறையின் மாநில பொறுப்பாளர் யோகேஸ்வரி அரசு பள்ளிகளில் கல்வி கோயில் தகுதி பெற்ற பள்ளிகளை பார்வையிடவும், நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்களை இல்லம் தேடி உள்ளம் நாடி சந்திப்பின் மூலம் நல்லூர் வட்டத்தின் கட்டமைப்பை வலுப்படுத்தும் நோக்கத்துடனும் மார்ச் 31 செவ்வாய்க்கிழமை அன்று 4 நாள் பயணத்தை தொடங்கியுள்ளார். அதில் முதலாவதாக விழுப்புரம் மாவட்டம் பாணம்பட்டு செந்தமிழன் அன்பு அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். அடுத்ததாக ஓடி விளையாடு திட்ட ஒருங்கிணைப்பாளர் பாலாஜி அவர்கள் இல்லம், தலைமை ஆசிரியை மைதிலி அவர்கள் இல்லம், தலைமை ஆசிரியை லதா மாலினி அவர்களது இல்லம் சென்று நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகளை பகிர்ந்து கொண்டார். உடன் வாசு, ராகவி மற்றும் செந்தமிழன் அன்பு ஆகியோர். முன்னதாக பயணத்துக்காக திருத்தணியில் இருந்து சென்னை வந்த யோகேஸ்வரி அவர்கள் லட்சிய ஆசிரியையும் நூலகத்துறை மாநில பொறுப்பாளருமான காஞ்சனா அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து பின் அவரிடம் ஆசி பெற்று தன் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோபிச்செட்டிப்பாளையம், பொளவக்காளிப்பாளையம், செந்தூர் நகர் வார கூடுதல் திங்கள் இரவு 7 மணிக்கு நடைபெற்றதாக கோவை மண்டல பொறுப்பாளர் ஆடிட்டர் கார்த்திக் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். 85வது துறையான அறிவியல் தொழில்நுட்பம் துறையின் இணையவழி சந்திப்பு இன்று இரவு 7 மணிக்கு நடைபெற்றது. அதில் கூகுள் ஷீட் பயன்படுத்துவது எப்படி, தொழில்நுட்பம் தனுஷ் அவர்களால் மிக எளிமையாக பயிற்றுவிக்கப்பட்டதாக பிரணித் ஆகாஷ் தெரிவித்தார். ஓடி விளையாடு மாநில அளவிலான சாம்பியன் மாணவி பிரகியா இந்த படம் பார்த்து உங்கள் சிந்தனையை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற நம்பிக்கை செய்தியின் வேண்டுகோளுக்கு நம்பிக்கை செய்தி வாசிப்பாளர் தயாநிதியின் சிந்தனை. கற்றது கைமண் அளவு ஆயினும் அது உலகளாவது எப்படி என்பதை இந்த புகைப்படம் பறைசாற்றுகிறது. மேலும் செந்தமிழ் அன்பு என்ற தனிநபரின் சமூக உணர்வால் இத்தகைய மாற்றம் சாத்தியப்படும் என்றால் அனைத்து மக்களிடையேயும் இந்த சமூக விழிப்புணர்வு பிரதிபலித்தால் நிச்சயம் லட்சிய சமுதாயம் உறுதிப்படும் என்பது திண்ணம். செந்தமிழ் அன்பு அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று நம்பிக்கை செய்தியின் செய்தி வாசிப்பாளர் தயாநிதி பதிவு செய்துள்ளார். தயாநிதிக்கு நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.